Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இப்போ நம்ம என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே பொது தமிழில் எந்தெந்த டாப்பிக்லாம் எல்லாரும் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு செஷன் போட்டுருந்தேன். கேள்வித்தாள் கடினமாக இருந்தாலுமே ஒரு சில டாபிக் எல்லா எக்ஸாம்லேயுமே நம்மளால் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அது என்னென்ன டாபிக் அப்படின்னு ஒரு செஷன் போட்டிருந்தேன். அதுக்கு கீழே கேட்டிருந்தேன், ஜிஎஸ் வேணும்னா சொல்லுங்கள் போட்டு தரேன் அப்படின்னு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் ஜிஎஸ் செஷன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ் பகுதியில் கட்டாயம் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்ன. இப்போ நானே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜிஎஸ்சில் ஜாகிரஃபியும் சயின்ஸும் கடைசியாக படிங்க, டைம் இருந்ததுன்னா படிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4, யூனிட் 3 இந்த 4 டாப்பிக்காவது சரியாக படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்சில் என்னென்ன டாபிக் கட்டாயம் படித்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஓகே, நம்ம காலாக் அகாடமியோட பாங்கன் ஜிஎஸ் பேட்ச் 2222 ரூபா. யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ் இந்த 5மே நடத்தி கொடுப்போம். ஓகே, நுண்ணுரை அப்படிங்கிறது தமிழுக்கான வகுப்பு 1600. ஸோ காலாக் அகாடமியோட கோர்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்களா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் காலாக் அகாடமி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா 9597186557 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. கட்டாயம் எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூனிட் 6. ஏன்னா ப்ரையாரிட்டி படி பார்த்தோன்னா அதுக்கு தான் அதிக மதிப்பெண். ஸோ யூனிட் 6 நம்ம யூனிட் 6 அப்படின்லாம் பிரிக்க வேணாம். யூனிட் 5ன்னு இந்தந்த டாப்பிக்லாம் படிச்சிருக்கீங்களான்னு வச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீதி கட்சி மற்றும் அதற்கு முன்பு இருந்த அமைப்புகள். இப்போ நீதி கட்சிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. மெட்ராஸ் திராவிடன் அசோசியேஷன் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில அமைப்புகள் இருந்தது, பட் அது நமக்கு தேவையில்லை. நம்ம மெட்ராஸ் யுனைடெட் லீக்ல இருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு சென்னை மாகாண சங்கம்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீதி கட்சி வந்துச்சு. இப்போ நீதி கட்சி பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கத்திலிருந்து, அதாவது நீதி கட்சி உருவானதுக்கு காரணம் என்ன, இப்போ அந்த பத்திரிகைகள் எப்படி உருவாச்சு, நீதி கட்சியோட ஒவ்வொரு தலைவர்கள் யார் யார், இதை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். ஏன்னா இதிலிருந்து அதிகமான மார்க் கேட்பாங்க. ரெண்டாவது, நீதி கட்சி நீங்கள் படிக்கும்போது நீதி கட்சி தேர்தலில் நின்னது 1920, 23, 26 இந்த 3 தேர்தல்கள் பற்றி பேசணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 37 வரைக்கும் நீதி கட்சி இருந்தால் அப்புறம் தந்தை பெரியார் அவர்கள்கிட்ட போச்சு. இது எல்லாமே டீட்டெயில்டாக படிக்கணும். அதே மாதிரி நீதி கட்சியோட சீஃப் மினிஸ்டர் யார், யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க. ஏன்னா அந்த சீஃப் மினிஸ்டரோட ஆர்டர் கேட்பாங்க. நமக்கு 26 வரைக்கும் பிரச்சனை இல்லை. சுப்ராயலு ரெட்டியார், அதுக்கப்புறம் பனகல் ராஜா, 21 பனகல் ராஜா வந்துட்டார். ஸோ 1920 21 வரைக்கும் சுப்ராயலு ரெட்டியார் இருந்தார். 21 பாதியிலே பனகல் ராஜா வந்துட்டார். 26 வரைக்கும் அவர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 30க்கு அப்புறம் எலெக்ஷனில் ஜெயிச்சப்போ தான் இந்த சீஃப் மினிஸ்டர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சியோட முதல் தேர்தல், 2வது தேர்தல், இந்த 2மே ரொம்ப முக்கியமாக அடிக்கடி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நீதி கட்சி எப்பெல்லாம் ஆட்சி அமைச்சதோ அப்போல்லாம் தேர்தலில் எத்தனை சீட்டு ஜெயிச்சாங்க அதை தெரிஞ்சு. ஏன்னா இப்போ கூட கேட்டிருக்காங்கல்ல 23 தேர்தலில் சுயராஜ்ய கட்சி எத்தனை சீட்டு ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது நீதி கட்சி ஆட்சி அமைச்ச தேர்தல் தான். அதுக்கப்புறம் நீதி கட்சியோட தலைவர்கள், இது எல்லாமே ஒரு கம்பைல்டு பேக்கேஜாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீதி கட்சி யூனிட் 8 டைரெக்டாக இருக்கும். யூனிட் 9 பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களுங்களில் நம்ம நீதி கட்சியோட நலத்திட்டங்களும் பேச வேண்டியிருக்கு. அப்போ நீதி கட்சியோட சீஃப் மினிஸ்டர்ஸும் நம்ம பேசணும். ஸோ அப்போ முதல் டாபிக் என்ன அப்படின்னா, எல்லாருமே முக்கியமாக படிக்க வேண்டிய நீதி கட்சி. இந்த நீதி கட்சிக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது. திராவிட இயக்க வரலாறுன்னு ஒரு புக் இருக்குது, நீதி கட்சியின் வரலாறுன்னே ஒரு புக் இருக்குது. அதுபோக நம்மளுடைய திரு வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த விடுதலை ஒரு இணையதளம் ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட்டா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயே நிறைய சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீதி கட்சிக்கு இது போதுமானது. அதுக்கப்புறம் தந்தை பெரியார் அவருடைய சுயமரியாதை இயக்கம். பெரியார் அவர்கள் ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குடும்ப கட்டுப்பாடு பற்றியோ டெஸ்ட் டியூப் பேபி பற்றியோ அவர் முன்னாடியே வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டு வந்தோடனே சொல்லியிருப்பார். அப்புறம் தந்தை பெரியாரோட இதழ்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவரோட சுயமரியாதை இயக்க மாநாடுகள், அதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணால் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். அறிஞர் அண்ணா, தந்தை பெரியாருக்கு அறிஞர் அண்ணாவுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா நீங்கள் அறிஞர் அண்ணாவை படிக்கும்போது ஒரு முதல் பாதி பெரியாரோடையே ட்ராவல் பண்ணியிருப்பார்.
அடுத்த பாதி வந்து அறிஞர் அண்ணா முதலமைச்சர் அப்படி போயிருக்கும். ஸோ அறிஞர் அண்ணாவோட டாப் டு பாட்டம் காஞ்சிபுரத்தில் பிறந்ததுலேருந்து அவர் கடைசியாக அவருடைய மரணம், அதாவது கலைவாணர் அவர்களுடைய சிலை திறப்பு விழா, அதுக்கு தான் கடைசியாக போனார்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கில் நான் வந்து பின்னாடிலேருந்து போயிருப்பேன். இப்போ யூனிட் 6 வந்து முதல்ல உங்களுக்கு தமிழ் சமூகத்தின் வரலாறு அதுலேருந்து இருக்கும். நான் வந்து அந்த டாப்பிக்கை 2ஆக பிரிச்சிருப்பேன். இதுலேருந்து படிக்க ஆரம்பிங்க. நான் இதுதான் மார்க் அதிகமாக நமக்கு வர்றதுனால இதுலேருந்து படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நிமிஷம் இருங்க. மார்க் அதிகமாக வர்றதுனால இதுலேருந்து படிங்க. அடுத்து பாளையக்காரர் புரட்சி. இந்த பாளையக்காரர் புரட்சி அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி நிறைய அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதாவது பிரிட்டிஷுக்கும் ஆற்காடு நவாபுக்கும் நிறைய அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் இருந்த இஷ்யூஸ் என்ன, எத்தனை பாளையங்கள் இருந்தது, பாளையங்களோட எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது, திருவிதாங்கூர் சமஸ்தானமும் ஒரு பாளையமாக சேர்க்கப்பட்டது, அந்த டேட்டா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாளையக்காரர் புரட்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன், புலித்தேவர், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், இப்போ இவங்க ஒவ்வொருத்தரோட இருந்த தளபதிகளும் நம்ம பேசணும். ஓகேங்களா? இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை, பின்னாடி எழுதியிருக்கனா இல்லை, தீரன் சின்னமலை, அதுக்கப்புறம் அழகுமுத்துக்கோன், இவங்க எல்லாரையும் படித்து வச்சுக்கணும். இப்போ தீரன் சின்னமலை கூட பார்த்தீங்க அப்படின்னா பொல்லான், கருத்தான், வேலப்பன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ வேலுநாச்சியார் கூட மருது சகோதரர்கள் இருந்தாங்க. அதை தாண்டி குயிலி, உடையாள் அப்படின்னு. அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனோட பார்த்தீங்கன்னா சுந்தரலிங்கம், புலித்தேவரோட பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டி வீரன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இவங்களையும் படித்து வச்சுக்கணும். ஏன்னா இது ரிலேட் பண்ணி கேள்விகள் வரலாம். ஸோ இது வந்து நமக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது தான். இதுக்கப்புறமேட்டு தமிழகத்தில் சுதந்திர போராட்டம். இந்த தமிழகத்தில் சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் ஆங்கிலேயர்களை வெளியேற்றுறதுக்காக போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதே போராட்டங்கள் தமிழ்நாட்டிலே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில போராட்டங்கள் தமிழ்நாட்டில் தான் இனிஷியேஷனே நடந்திருக்கும். இப்போ ரவுலட் சத்தியாகிரகம்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் இனிஷியேஷனே தொடங்கப்பட்டிருக்கும். அப்போ தமிழகத்தில் உருவான அரசியல் இயக்கங்கள், இப்போ இந்த சுதந்திர போராட்ட அரசியல் இயக்கம் ரெண்டுமே படிச்சுக்கணும். இப்போ அரசியல் இயக்கங்கள் அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது இன்னொரு அமைப்போட கிளை அமைப்பாக தான் இங்கே தொடங்கப்பட்டது முதல்ல. அதுக்கப்புறமேட்டு தான் சுதந்திரமான அமைப்பாக உருவாச்சு. அதுலேருந்து நம்ம படிக்கணும். தமிழ்நாட்டில் அதுக்கப்புறமேட்டு இருக்கிற இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா அரசியல் இயக்கங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுபோக தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டங்கள் என்னென்ன நடந்தது, நீல் சிலை அகற்றும் போராட்டம். இப்போ இந்த ஒவ்வொரு போராட்டம் அதுக்கு யார் தலைமையேற்றா, அது எந்த ஊரில் முக்கியமாக நடந்தது, இது எந்த ஆண்டு நடந்தது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீல் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இதுக்கு தலைமையேற்றது யாருன்னு படிக்கணும். இதை தாண்டி விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, முத்துலட்சுமி ரெட்டி, ருக்மிணி லட்சுமிபதி, மூலூர் ராமாமிர்தம் அம்மையார், தர்மாம்பாள், கடலூர் அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், பத்மாசினி, லக்ஷ்மி சகல். நம்ம வந்து கிளாஸில் வந்து ஒரு 25க்கு மேலே கொடுத்துருப்போம். பட் இங்கே முக்கியமான நபர்களை குறிப்பிட்டிருக்கேன். எல்லாரையும் படிக்க முடியலனா கூட இவங்களையாவது படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேபி சுந்தராம்பாள், சொர்ணத்தம்மாள், இந்த மாதிரி நிறைய பேர் நடத்தியிருப்போம். சரியா? ஸோ இவங்களையாவது படித்து வச்சுக்கோங்க, அது போதுமானது. ஏன்னா இந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இப்போ நம்ம பார்த்த நீதி கட்சியோ அந்த ஸ்லைட்டில் இருக்குதோ, ரெண்டாவது அந்த பாளையக்காரர்கள், அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்த இது, அப்புறம் தமிழ்நாட்டோட சுதந்திர போராட்டம், அதுக்கப்புறம் இந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அப்போ யூனிட் 6 பார்த்தீங்க அப்படின்னா 2 டாப்பிக்காக பிரிக்கலாமா? யூனிட் 6 2ஆக பிரிக்கலாம். சரியா? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சமூக வரலாறு ப்ளஸ் திருக்குறள் ப்ளஸ் இலக்கியங்கள் இருக்கும். ஓகேங்களா? சமுதாயம், திருக்குறள், அப்புறமேட்டு இலக்கியங்கள், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சமுதாயம் எல்லாம் அகழ்வாராய்ச்சியில் வந்துடும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்ட வரலாறு, நீதி கட்சி, அதுக்கப்புறமேட்டு தலைவர்கள், இவங்க எல்லாருமே. ஸோ இந்த டாப்பிக்கை முதல்ல படிங்க, ஏன்னா இதில் வெயிட்டேஜ் அதிகம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த தமிழகத்தில் சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு சுதந்திர போராட்டம் அதில் ஈடுபட்ட தலைவர்கள் படிக்கணும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வஉசி, சுப்பிரமணிய சிவா, வாவேஸ் ஐயர், அதுக்கப்புறம் திருப்பூர் குமரன், இந்த மாதிரி தலைவர்களும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஏன்னா இவங்களிருந்தும் கேள்விகள் இப்போ அடிக்கடி வர ஆரம்பிக்குது. இப்போ புதிதாக அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள், அது கொள்கை விளக்க குறிப்புகளில் இருக்கும். இந்த அகழாய்வுக்கு பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க குறிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வெளியே சோர்ஸ் இல்லைன்னா முதல்ல இதை பாருங்கள். என்ன அப்படின்னா இதில் நிறைய கேள்விகள் கேட்பான். ஒன்றா சொல்கிறேன்.
அகழாய்வு செய்யப்பட்ட இடம் அதற்கான வருடம். இப்போ கடைசியாக நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்கான். அகழாய்வு செய்யப்பட்ட இடம் அதோட வருடம், அகழாய்வு செய்யப்பட்ட இடம் அது எந்த மாவட்டம். இதை தாண்டி இப்போ ரீசெண்டாக அகழாய்வு செஞ்சுருக்கிறாங்க, 8ஆம் கட்ட அகழாய்வு 10ஆம் கட்ட அகழாய்வு நடக்கும். அந்த அகழாய்வு நடந்து புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இது தமிழ் சமூகத்தோட வரலாறு ரொம்ப பின்னோக்கி கொண்டு போகும். அதை நாங்கள் இத்தனை ஆண்டுகள் பழமையானவங்க அப்படின்னு அந்த ஆண்டுகள் படிக்கணும். இப்போ சிவகலையோ நீங்கள் இந்த பொருணை நதி நாகரிகம் பற்றி பேசும்போதோ கீழடி பற்றி பேசும்போதோ இதில் இப்போ ரொம்ப பழமையான வருடங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எங்கெல்லாம் அகழாய்வு நடக்கோ அங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான பொருட்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் முக்கியமான சில இடங்கள் எழுதியிருக்கேன். கீழடி, வெம்பக்கோட்டை, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், அதுக்கப்புறமேட்டு கொடுமணல். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டுக்குள்ளே அகழாய்வு செஞ்சுட்டு இருக்க இடங்கள் இது கொள்கை விளக்க குறிப்புகளில் இருக்கும். இதை தாண்டி வெளிமாநிலத்தில் செய்யக்கூடிய அகழாய்வு தலங்கள், இந்த வெங்கி, அப்புறமேட்டு ஒடிசாவில் ஒரு இடம், இப்போ கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முசிறி இருக்குல்ல, அதே அந்த ஏரியாவில் தோண்டிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வெளிமாநிலத்தில் செய்யக்கூடிய அகழாய்வு. ஒரு வேளை இதில் ஏதாவது ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா இதையும் முக்கியமாக கேட்பாங்க. அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு. இந்த தமிழ் இலக்கிய வரலாறுக்கு நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் ஜென்ரல் தமிழில் இருக்கிற இலக்கிய வரலாறு படிங்க. இதை தாண்டி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பாக்யமேரி மேம் புக் இருக்குது, அதுக்கப்புறம் சேதுராமன் சார் புக் இருக்குது. பட் நீங்கள் அவ்வளோலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற தமிழ் இலக்கிய வரலாறு படிங்க, சரியா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா 11th 12th ஜென்ரல் தமிழ் புக்கில் இருக்கும் இல்லையா, அதை நல்லா படிங்க. ஏன்னா இதுலேருந்து நிறைய கேள்விகள் வரும். அது இருக்கோ இல்லையோ அதை படித்து முடிச்சுருங்க. இது ரொம்ப முக்கியமான டாபிக், இந்த தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது. ஏன்னா இதில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறப்ப இது முழுக்க இந்த 2 டாப்பிக்குமே ஜென்ரல் தமிழை சார்ந்து தான் இயங்கும். ஏன்னா நம்ம பொதுத்தமிழ் படித்தவங்களுக்கு இது ரெண்டுமே ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஆங்கில வழி மாணவர்களுக்கு இந்த 2 டாப்பிக்கும் ஓரளவு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தமிழ் இலக்கிய வரலாறோ திருக்குறளோ சரி, திருக்குறள் கூட படிச்சிருப்பாங்க. தமிழ் இலக்கிய வரலாறில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, இது படிக்க முடிஞ்சதுன்னா படிங்க, இல்லை கடைசியாக படிங்கமே. ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே படித்ததுனால ஜஸ்ட் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சங்கங்கள் இருந்த வரலாறுலேருந்து ஆரம்பிக்கணும். முச்சங்கங்கள் பற்றி பேசணும். முச்சங்கங்களை யார் யார் குறிப்பிட்டிருக்கா, இறைனார் அகப்பொருள் உரையில், இறைனார் கலைவியல் உரையில் குறிப்பிட்டிருக்கும். அங்கேருந்து ஆரம்பித்து சங்கம் இருந்ததற்கான அகச்சான்று புறச்சான்று பேசணும், அகத்தியம் தொல்காப்பியம் பேசணும், சங்க நூல்கள் பேசணும், அது 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு பிரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் பேசணும். அதில் அறநூல்கள் பற்றி பேச வேண்டியிருக்கும். இதை தாண்டி சமய முன்னோடிகள் பற்றி பேச வேண்டிய, நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பற்றி பேச வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பியங்கள் நிறையா இருக்குது. காப்பியங்கள் தாண்டிட்டோம் அப்படின்னா இக்கால இலக்கியங்கள் நிறையா இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கிற டாபிக். அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னா படிங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சுக்கோங்க. திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 36 அதிகாரம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 36 அதிகாரம் கட்டாயம் படிங்க அப்படிமே. இந்த 36 அதிகாரம் தனியாக ஒரு செஷன் போட்டிருக்கேன், சரியா? இது முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த திருக்குறளுக்கு மட்டும் ஒரு 36 அதிகாரம் படிக்கணும். அதே மாதிரி திருக்குறளோட ஜென்ரல் நோட்ஸ், திருக்குறள் திருவள்ளுவருக்கு வேறு பெயர் என்ன, திருக்குறளுக்கு வேறு பெயர் என்ன, திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குது, திருக்குறளில் குறிப்பிட்ட பழம் எது, விதை எது, திருக்குறளில் எந்த எழுத்து ஒரே ஒரு குறளில் மட்டும் வந்திருக்கு, திருக்குறளில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, திருக்குறள் பதிப்பிச்சது யார், திருக்குறளுக்கு உரை எழுதுனது யார், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக பேசணும். இதை தாண்டி இந்த 36 அதிகாரம் படிக்கணும். இந்த 36 அதிகாரம் நான் தனியாக ஒரு செஷன் போட்டிருக்கேன், அடுத்து அப்லோட் பண்ணி தரேன். நமக்கு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 பழைய யூனிட் 8 அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஏரியா. எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற டாப்பிக்கை படிங்க, சரியா? ஏன்னா நம்ம நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிற சயின்ஸை உட்காந்து நீங்கள் முட்டிகிட்டு இருந்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து கேட்குற கேள்வியும் கம்மி தான், பட் அதை படித்து நீங்கள் பாஸ் பண்ணவும் முடியாது. அதுக்காக சொல்கிறது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இப்போ இருக்கிற யூனிட் 5 பழைய யூனிட் 9. இந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமாக கேட்குறது இந்த செகண்ட் டாபிக், சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்கு. ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா HDI. இந்த HDIயில் பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. HDIயோட டைமென்ஷன்ஸ் என்ன, இண்டிகேட்டர்ஸ் என்ன, இந்த வருஷம் ரீசன்ட் டேட்டாவில் இந்தியாவோட ரேங்க் என்ன, ஸ்கோர் என்ன, ஓகேங்களா? இதை தாண்டி HDIயில் இன்னும் நிறைய இன்டெக்ஸ் வரும். IHDI, PHDI, GDI, GII, MPI இந்த மாதிரி நிறைய வரும். தமிழ்நாட்டுக்கு HDI கண்டுபிடிப்போம்.
இல்லை தமிழ்நாட்டில் மாவட்டங்களை வந்து வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. முதல் 3 மாவட்டம், கடைசி 3 மாவட்டம். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் HDI அண்ட் MPI இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்கு. இதில் வந்து நிறைய பேரை படிக்க வேண்டியிருக்கும். பட் நான் குறிப்பிட்டு சில பேரை சொல்கிறேன். வைகுண்ட சாமிகள், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், ராமலிங்க அடிகளார், MC ராஜா. சரியா? இவங்க 5 பேரையாவது நல்லா படிச்சுக்கோங்க. இதை தாண்டி நிறைய பேர் இருக்குது, சகஜானந்தாலாம் படிக்கணும். பட் இந்த 5 பேரையாவது நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 பேரை பற்றி படிக்கும்போது இவங்களுடைய இயக்கங்கள், இவங்களுடைய கருத்துக்கள், பத்திரிகை ஏதாவது நடத்திருந்தா பத்திரிகை, இவங்களுக்கு ஏதாவது விருதுகள் கொடுத்துருந்தா அந்த விருது, இவங்க MLC அந்த மாதிரி ஏதாவது பதவியில் இருந்தாங்கன்னா அந்த பதவி, இவங்க எழுதிய நூல்கள், இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள். ஏன்னா இந்த கல்வி மற்றும் மருத்துவம் இது அடிக்கடி கேள்வியில் கேட்பாங்க. இதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். நான் வந்து டாப்பிக்கில் எது முக்கியமாக கேட்பாங்களோ அதை தான் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்னு ஒரு டாபிக் இருக்கா, அது இந்த எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தமிழ்நாடு ரிலேட்டடாக ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படிச்சுக்கோங்க. இதை தாண்டி ஒவ்வொரு இடத்துலையுமே GER ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, PTR ரேஷியோ படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்திய அரசாங்கம் செஞ்ச கல்விக்கான திட்டங்கள் இல்லைனா பாலிசிஸ் இருக்கும்ல, அதை படிச்சுக்கோங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன் கமிஷன், இடைநிலை கல்வி வாரியம், இடைநிலை கல்விக்குழு, அதுக்கப்புறம் கோத்தாரி கமிஷன், துர்காபாய் தேஷ்முக் கமிட்டி, அதுக்கப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, ஆச்சரிய ராமமூர்த்தி கமிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். நலவாழ்வு முறைமைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மெடிக்கல் சிஸ்டம் சார்ந்து என்னென்ன டைரக்டரேட் இருக்குது, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். நான் நீதி கட்சி நடத்தும் போதே சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டில் உருவான முதல் அரசியல் கட்சியிலேருந்து எழுதணும். அதுலேருந்து எழுதி இப்போ கரண்ட்டாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களோட ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதில் நீதி கட்சியோட திட்டம், காங்கிரஸ்ன்னு பார்த்தோம் காமராஜர், ராஜாஜி, பக்தவச்சலத்தை பற்றி பெருசாக கேட்கறது இல்லை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் மட்டும்தான் கேட்பாங்க. திமுக அறிஞர் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள். அதிமுகவில் MGR, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதில் ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் நம்ம படிக்கணும். இதை தாண்டி ட்ரேட்மார்க் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சில ஸ்கீமுக்கு, அது என்னென்னா இப்போ எந்த ஆட்சி வந்தாலும் அந்த திட்டம் நிறுத்தப்படாது. தொட்டில் குழந்தை திட்டம், வருமுன் காப்போம் திட்டம், முதலமைச்சரோட மருத்துவ காப்பீட்டு திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து முதலமைச்சரோட பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், திருமண நிதி உதவி திட்டம், இந்த மாதிரி சில திட்டங்கள் எந்த ஆட்சி அமைஞ்சாலுமே இருக்கும். அந்த ட்ரேட்மார்க் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய படித்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறவங்க இந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு ஸ்கீமு, அந்த ஸ்கீமுக்குள்ளே என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பயனாளிகளோட எலிஜிபிலிட்டியும் கேட்குறாங்க இப்போது. அடுத்து இடஒதுக்கீட்டு கொள்கைகள். இந்த இடஒதுக்கீட்டு கொள்கைகள் அப்படிங்கிறது முதல்ல 1881 ஆரம்பித்த பிரச்சனை, இன்ன வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அப்படின்னா இடஒதுக்கீட்டு தொடர்பாக நீதிமன்றம் கொடுத்த அறிவிப்பு, இது எல்லாமே பாலிட்டி ரிலேட்டடாக இங்கே கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும். பட் நமக்கு அவ்வளோ டெப்த்தாக வேண்டாம். நார்மலாக ரிசர்வேஷன்னா என்ன, தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் எப்படி கிடச்சிது, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ரிசர்வேஷன், EWS கேட்டகரி, பெண்களுக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் ரிசர்வேஷன் கொடுத்தது, தமிழ்நாட்டில் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் ரிசர்வேஷன் கொடுத்தது, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் மண்டல் கமிஷன் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான நலத்திட்டம், குழந்தைகளுக்கு, திருநங்கைகளுக்கு, முதியோருக்கு, இதில் இவங்க 2 பேருக்கும் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், திருநங்கைகளுக்கும் முதியோர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை ஈஸியாக முடிச்சிடலாம். அதை தாண்டி தமிழ்நாட்டில் மின் ஆளுமை, இது இந்த டாபிக் நான் எழுதின டாபிக் மட்டும் படித்தா போதும். ப்ளஸ் HDI டாபிக் படிங்க, ஓகேங்களா. பெருசாக மற்ற நடுவில் இருக்க டாபிக் வந்து அடிக்கடி கேள்விகளில் கேட்குறது இல்லை, அதனால் இது மட்டும் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற யூனிட் 9, சாரி இப்போ இருக்கிற யூனிட் 5, பழைய யூனிட் 9. அடுத்து இந்திய வரலாறு. இந்த இந்திய வரலாறு அப்படிங்கிற டாபிக், இது ஒன்று ஹிஸ்ட்ரி மட்டும் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை படித்த அப்புறமோ கான்டெம்பரரி ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கான்டெம்பரரி அப்படிங்கிறப்ப டாபிக் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் பேசலாம். இப்போ சாகர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த சாகர்கள் மரபை அழித்தது யார் அப்படின்னா குப்தர்கள். நமக்கு வந்து 2ஆம் சந்திரகுப்தா சாகர்களை வென்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சாகர்களை அழித்தவர், அப்போ சாகர்கள் மரபும் குப்தர்கள் மரபும் கான்டெம்பரரி. இதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேன். குஷான மரபோட கடைசி அரசரை சமுத்திரகுப்தர் கொண்டிருப்பார். கனிஷ்கர் வரார்ல, அந்த குஷான மரபோட கடைசி அரசரை சமுத்திரகுப்தர் கொண்டிருப்பார். அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும், குஷானர்களும் குப்தர்களும் கான்டெம்பரரி அப்படின்னு படிக்கும். ஸோ இந்த மாதிரி கான்டெம்பரரிஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரலாறு படிக்க எளிமையாக இருக்கும். ஓகே, சிந்து சமவெளி நாகரிகம்.
சிந்து சமவெளி நாகரிகத்தோட அழிவுக்கு பல காரணம் இருக்கும். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆரியர்களோட வருகை. ஸோ இப்போ ஆரியர்களோட வருகைனா வேத காலம், அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு. இதுக்கு நடுவில் படிக்கணும் அப்படின்னா மகாஜனபதங்கள் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மகத பேரரசு இருக்குது. குப்தர்கள், ஹர்ஷா, டெல்லி சுல்தானியம், விஜயநகரம் மற்றும் பாமினி, முகலாயர்கள், மராத்தியர்கள். இது நான் சிலபஸில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்குறேன். பட் இதை தாண்டி நீங்கள் உள்ளே கொஞ்சம் படிச்சுக்கோங்க, வேத காலமும் படிச்சுக்கோங்க. அடுத்து இந்திய தேசிய இயக்கம், ஆங்கிலேயர்களோட வருகை, இவங்களோட கொள்கை. இந்த ஆங்கிலேயர்களோட கொள்கை அப்படின்னா சுற்றுவேலி கொள்கை, நாடுலக்கும் கொள்கை, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரிசு இழப்பு துணைப்படை திட்டம், அதுக்கப்புறம் அவங்களோட நிரந்தர நிலவரி திட்டம், மகள்வாரி, ரயத்வாரி, ஜமீன்தாரி, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குல்ல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் மிதவாதிகள் தீவிரவாதிகள் காலம், காங்கிரஸ் உருவாக்கம். இந்த காங்கிரஸ் உருவாக்கத்துக்கு நிறைய பாலிசிஸ் இருக்கும், கொள்கைகள் இருக்கும், அதை படித்து வச்சுக்கோங்க. அதுபோக மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்னென்ன அச்சீவ் பண்ணாங்கங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காந்தியின் வருகை, ரவுலட் சத்தியாகிரகம், ஜாலியன்வாலாபாக் படுகொலை, ஒத்துழையாமை இயக்கம், சுயராஜ்ய கட்சி, மாப்பிள்ளா கழகம், சைமன் கமிஷன், நேரு அறிக்கை, பூர்ண சுயராஜ், சட்ட மறுப்பு இயக்கம், வகுப்புவாத நன்கொடை, ஆகஸ்ட் அறிக்கை, கிறிஸ்து தூதுக்குழு, கேபினட் குழு, மவுண்ட் பேட்டன் அறிக்கை, இந்திய சுதந்திர சட்டம். இதில் இருக்கிற எல்லாத்துலேயுமே அது வருடம் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் போராட்டம் பண்ணவங்க யார், இல்லை இப்போ இந்த அறிக்கை குழுலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த குழுவில் இருந்தவங்க யார், தலைவர்கள் யார். அடுத்து இந்திய அரசியலமைப்பு. இந்த இந்திய அரசியலமைப்பில் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா மற்றதில் அப்படி எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்த இந்தியன் பாலிட்டி மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். முதல்ல அரசியலமைப்போட தோற்றம் தெரிஞ்சுக்கோங்க. பிட் இந்திய சட்டம், பட்டய சட்டம், அப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம், இந்திய அரசு சட்டம், இதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விதிகள் 1லேருந்து 50 வரைக்கும், சரியா? முகவரை பற்றி பேசிக்கணும். விதிகள் 1லேருந்து 50. மத்திய நிர்வாகம், மாநில நிர்வாகம், நான் இதை ஒரு ஷார்ட்டாக எழுதிட்டேன். ஆனால் மத்திய நிர்வாகம், மாநில நிர்வாகம் ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். மாநிலத்தை விட மத்திய நிர்வாகம் பெரிய கடல் மாதிரி இருக்கும். அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள், சாராத அமைப்புகள், அதுக்கப்புறம் நீதிமன்றம். இது ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். பட் நீங்கள் ஒவ்வொன்றும் படிக்கும்போது இதுக்குள்ள நிறைய கண்டென்ட் இருக்கணும். பொருளாதாரம், இந்த எக்கனாமியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர் பிளான் ஒரு கொஸ்டின் கட்டாயம் வரும். ஸோ 5 ஆண்டு திட்டங்கள், வறுமை ஒழிப்பு, மக்கள் தொகை, பெண்கள் முன்னேற்றம், இது தொடர்பான திட்டங்கள், நிதி ஆணையம். இது நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். பட் எக்கனாமியை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று நார்மல் எக்கனாமி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ப்ராப்ளம்ஸ், சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்மல் எக்கனாமி அப்படிங்கிறப்ப இந்த 5 ஆண்டு திட்டங்கள், ஒரு ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன, இந்த டேட்டா எல்லாமே இருக்கும். இந்த சோஷியல் இஷ்யூஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா வறுமை ஒழிப்பு, மக்கள் தொகை, பெண்கள் முன்னேற்றம், அது தொடர்பான திட்டங்கள்லாம் வரும். ஸோ நமக்கு இந்த நார்மல் எக்கனாமியோட சோஷியல் இஷ்யூஸ் ரொம்ப முக்கியமான ஏரியா. புவியியல், பழங்குடியின மக்கள் பற்றி படிக்கணும். ஆறுகள், மலைகள், மண் வகை, காடுகள் பற்றி பள்ளி புத்தகத்தில் இருக்கிறத படித்து வச்சுக்கோங்க. இந்த புவியியல் நான் படிக்க வேண்டாம்னு தான் சொல்வேன், புவியியலும் சயின்ஸும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட். இந்த ஆப்டிடியூட் பெரும்பாலும் நமக்கு சிலபஸ்லேயே கம்மியாக தான் இருக்குது. முதல்ல இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அதை தேடி படிங்க. ஸ்கூல் புக்கில் ஆப்டிடியூடோட கண்டென்ட் இருக்கும், அதை தேடி படிங்க. அதுவே உங்களுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய பணி அதுதான். ஏன்னா இப்போ இந்த குரூப் 4 ஒரு கேள்வி கேட்டிருந்தால, இப்படி இருந்துச்சுல, ஏரியா, இப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தால, ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு. இது நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, சரியா? ஸோ அதனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நல்லா பாருங்கள். அதை தாண்டி வேணும் அப்படின்னா கணியநேயஸ் அகாடமியோட மேக்ஸ் புக் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ஜித் குகான்னு ஒரு மேக்ஸ் புக் இருக்கும், இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு. இது எல்லாமே நல்லா தான் இருக்கும், வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ இதை தாண்டி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் தேடணும். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், தேர்வு பெட்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட அஃபீஷியலாக அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறது. இது தேர்வு பெட்டகம். இது சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோடது. இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே வெப்சைட்டில் கொடுப்பாங்க. இது டெய்லி கலெக்ஷன்ஸ் போடுவாங்க. இந்த தேர்வு பெட்டகம் டெய்லி பாருங்கள், இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தினமணி மட்டும்தான் படிப்பீங்க. ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கிறது இல்லை. பட் தேர்வு பெட்டகம் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுக்கும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தினமணி நீங்கள் டெய்லி படிக்கணும். நீங்கள் உங்களோட இதில் டெய்லி படிங்க. இதை தாண்டி தேர்வு பெட்டகத்தில் அவங்க டெய்லி அப்லோட் பண்ணுவாங்கள்ல, அதையாவது முடிஞ்ச அளவு படிங்க. அதுவே நமக்கு போதுமானதான். இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்வுகளில் அடிக்கடி கேள்விகள் வரக்கூடிய ஏரியா. இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எதை படித்தாலும் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது யாவது முதல்ல முக்கியமாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இது ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுட்ருக்கிற ஏரியா, சரியா? ஓகே,
இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கீழே சொல்லுங்கள். பாங்கன் பேட்ச் 2222, நுண்ணுரை தமிழ் பேட்ச் 1600, அதுக்கப்புறம் நம்மளுடைய அஃபீஷியல் ஆப் காலாக் அகாடமி ஆப்பு. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதனோட வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு, வேறு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.